Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்போ நீங்க ரஞ்சித் படத்தை நீங்க பேசுனீங்கன்னா அவருடைய அரசியல் ரீதியான கருத்து எதுக்குறீங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறேன். நீங்க அவருக்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவன், நீ அவன், உன் மதம் இது, உன் ஜாதி இது, நீ அந்த சொம்பு, நீ இந்த சொம்பு, நீ வாலி, நீ பக்கெட்டு. நீங்க தமிழ் சினிமாவின் அத்தனை டெக்னாலஜியும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது கமலஹாசன் இந்தியன் டூல வச்சு ஓட்டு ஓட்டுறாங்க. அவர் ரியாக்ட் பண்ணாரா? வந்தார கமல் ரசிகர்கள் ஜாதியை பத்தி பேசுறாங்களா? கமல் ரசிகர்கள் மதத்தை பத்தி பேசுறாங்களா? கமல் ரசிகர்களை பத்தி யாராவது இது பேசுறாங்களா? தங்கலானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படம் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. நீங்க விமர்சனமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரையும் இந்த மாதிரியான பிராண்ட் பண்றது என்ன மாதிரியான மனநிலை? நீங்க கவுண்டமலை ஏன் மக்கள் பார்க்கல, மோகன்ஜி படத்தை ஏன் மக்கள் ரசிக்கல? ஏன்னா அவர் ஒரு பிராண்டா ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்றாரு. ஒரு பொதுத்தளத்துக்கு அவங்களுடைய படத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட தயாரிப்பு நிறுவனங்கள் இவங்களுக்கு பணம் கொடுத்து தான் விமர்சனம் பண்ண சொல்றாங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படத்துக்கு எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. காசை வாங்கி எடுத்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் எவன் விமர்சனம் பண்ண அந்த படத்தை? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தங்கலான் வந்துச்சு சார். அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வச்சிருவோம். ஆனால் ஒரு படம் ஒரு இயக்குனர் எடுக்கிறார் அப்படின்னா அதுக்கான கலவையான விமர்சனங்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் முதல்ல அந்த கலைஞர்கள் இல்லைங்கிறது ரெண்டாம் பட்சம். அவருடைய ரசிகர்களே இல்லையே சார். ஒரு விமர்சனம் சொல்கிறோம் அப்படின்னா உடனே விமர்சனம் சொல்கிறவனை வேற கோணத்தில் அட்டாக் பண்ற ஒரு மனநிலை கொஞ்ச காலமா இருக்குல்ல. இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? இப்ப தங்கலான் படத்தை பத்தி விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு இப்ப ஆயிடுச்சு. அதாவது எப்படின்னா அரசியல் ரீதியா ஒரு கருத்தை வெளியில பேசுறார் ரஞ்சித். இப்ப நீங்க ரஞ்சித் படத்தை நீங்க பேசுனீங்கன்னா அவருடைய அரசியல் ரீதியான கருத்து எதுக்குறீங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ரஞ்சித்தினுடைய அரசியல், அவர் பேசக்கூடிய அந்த சித்தாந்தம்ங்கிறது அது வேற. அது அவர் வெளியில் பேசக்கூடிய விஷயம். படத்தில் அங்கங்கே சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும் கூட அந்த நீங்கள் படத்தை விமர்சனம் செய்கிற பொழுது நீங்கள் நேரடியாக அந்த சித்தாந்தத்தை எதுக்குறீங்க, ரஞ்சித்தினுடைய கொள்கையை எதுக்குறீங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இன்னைக்கு வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணுது. இப்போ தங்கலான் நம்மகிட்ட விட்டுருங்க. பொதுவாக அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னா முந்தையெல்லாம் ஒரு 2 ரசிகர்களுக்குள்ள சண்டையாக தான் இருக்கும். இப்போ சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிரபலியமான ஒரு நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு கட் அவுட் வச்சோம், பேனர் வச்சோம், பால் அபிஷேகம் பண்ணோம், ஒரு 1000 வாழை சரவெடி போட்டோம் அப்படின்னு ஒரு ரசிகர்கள் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு உச்ச நட்சத்திர நடிகருடைய படம் வந்துச்சுன்னா அந்த ரசிகர்கள் செய்வாங்க. அப்போ இந்த போட்டிங்கிறது 2 ரசிகர்களுக்குள்ள ஒரு போட்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை தாண்டி அது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு, மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு, அரசியல் சார்ந்த பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு, சித்தாந்தம் ரீதியான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ நீங்கள் விமர்சனமே யாரும் பண்ணக்கூடாது. விமர்சனம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. இப்போ மெட்ராஸ் படம் எடுத்துட்டீங்கன்னா மெட்ராஸ் படத்தை நான் பல முறை பார்த்துருக்கேன். அது ஒரு உண்மையான ஒரு வாழ்வியலுடைய சார்ந்த படம், ரொம்ப ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய படம். அதில் எல்லாமே இருக்கும், எமோஷனல் இருக்கும், காமெடி இருக்கும், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். பல முறை பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்ச படம். இப்போ போட்டால் கூட அந்த படத்தை ஒரு முறை பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு படம். கபாலியில் பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், எப்படி போனோம் அப்படி வந்திருக்கேன், திரும்பி வந்துட்டேன்னு சொன்னன்றப்ப நமக்கு அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். அந்த மாதிரியான படங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம், விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி தங்கலான் பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு அந்த படம் பிடிக்கல, ஒரு சிலருக்கு சுமாராக இருக்குது. பலரும் சொல்லக்கூடிய கூட்டத்தில் டயலாக் எங்களுக்கு சரியாக புரியலை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நிறைய பேர் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த படத்தை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. கபாலியை கொண்டாடியவர்கள், மெட்ராஸை கொண்டாடியவர்கள், சார்பட்டாவை கொண்டாடியவர்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சரியாக கரெக்டாக இல்லை, எங்களுக்கு சரியாக கொஞ்சம் புரியலை அப்படின்னு சொன்னால் அப்படியா அடுத்த படத்தில் சரி செய்து கொள்வோம்ன்றதுக்கு விட்டுட்டு நீங்கள் அவருக்கு எதிரான சித்தாந்தம் உள்ளவன், நீ அவன், உன் மதம் இது, உன் ஜாதி இது, நீ அந்த சொம்பு, நீ இந்த சொம்பு, நீ வாலி, நீ பக்கெட்டு அப்படின்னு மொத்தமாக அவர்கள் மீது ஒரு பாயக்கூடிய ஒரு போக்கு சோசியல் மீடியாவில் சமீபம். இதனால படம் பார்த்த பலரும் கூட அவங்களுடைய கருத்தை சோசியல் மீடியாவில் போகிறப்ப சொல்கிறாங்க, எதுக்குங்க நான் படம் பார்த்துட்டாங்க நல்லா இருக்கலாம்னு சொன்னால் எனக்கு ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்க, வயசான காலத்தில் எனக்கு தேவையாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இது ஒரு ஆபத்தான நிலைமை. இது ஒரு படத்தை ஒரு விமர்சனம் தான் அடுத்தடுத்து நகர்வுகளுக்கு நாட்டிட்டு போகும் எல்லாரையும். ஒரு படத்தை பார்த்துட்டோம் நம்ம நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறப்ப ஓகே இந்த படத்தை இது தவறாக இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாம், அடுத்த படத்தில் நம்ம சரி. கமலஹாசன் என்கிற ஒரு மாபெரும் நடிகனுங்க, மாபெரும் கலைஞன். நீங்கள் தமிழ் சினிமாவின் அத்தனை டெக்னாலஜியும் கொண்டு வந்து
அறிமுகப்படுத்தினது கமலஹாசன். கமலஹாசன் இந்தியன் டூவில் வச்சு ஓட்டு ஓட்டுறாங்க. அவர் வந்து ரியாக்ட் பண்ணாரா? வந்த கமல் ரசிகர்கள் வந்து ஜாதியை பற்றி பேசுகிறாங்களா? கமல் ரசிகர்கள் மதத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா? கமல் ரசிகர்களை பற்றி யாராவது இது பேசுகிறாங்களா? கமலஹாசனுடைய சாதனைக்கு முன்னாடி இந்த தமிழ் சினிமாவில் யாரும் கிடையாது. அவ்வளோ சாதனைகளே பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு 70 வருஷமா. எத்தனை டெக்னாலஜி தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காரு. அவருடைய பண்ணாத கேரக்டர் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. தமிழை தாண்டி இன்னைக்கு இந்தியா சினிமாவில் கமலஹாசன்கின்ற ஒரு பெரிய அடையாளம் இருக்குது. இந்த இந்தியன் டூங்கிற ஒரு படம் சரியாக போல. அது இப்போ சொல்லப்பட்ட விஷயம் அவனுக்கு வந்து கனெக்ட் ஆகலை. அதை வச்சு ட்ரோல் பண்ணுறான். நீங்கள் உடனே அதை வந்து அவருக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கமலஹாசன் சொன்னாரா? கடவுளே விமர்சனம் பண்ணுறாங்க. மனிதன் கடவுள் ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் இருக்கான், கடவுள் பிடிக்காத இது இருப்பான், கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் இருப்பான், கடவுள் நம்பிக்கையை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது, காலங்காலமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டினவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு படம் பார்க்குறோம், படம் பார்த்துட்டு வெளியில் வந்தால் அந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தை பிடிச்சிருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல, முதல் படத்தை பார்த்து எதிர்பார்ப்போட போனேன், அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் இல்லை, அடுத்த படத்துலலாம் சரி பண்ணிக்கிறவாருன்னு ஒரு விமர்சனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாதிய வெறியன், நீ வந்து மத வெறியன், நீ வந்து அந்த சொம்பு, நீ வந்து இந்த கட்சிக்காரன், இப்படின்னு ஒரு பாயிர போக்கு இருக்குல்ல, இது ஒரு ஆபத்தான போக்கு. ஆடியன்ஸு கிடையாது, அவங்களுக்கு தான். ஏன்னா நல்ல படைப்புகள், விமர்சனம் இல்லாமல் ஒரு நல்ல படைப்புகள் வராது. விமர்சனம் இல்லாமல் ஒரு நல்ல கலைஞன் வளர முடியாது. விமர்சனம் இல்லாமல் ஒரு மனிதன் வளரவே முடியாது. முதல்ல இல்லை கலைஞர்களை விட்டு மனிதன் எடுத்துங்க. கமலஹாசன் அன்னைக்கு ட்ரோல் பண்ணுறாங்க. அன்னைக்கு இந்தியன் டூ படத்தில் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் வந்து கமல் மேலே நான் தனிப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது கார்பரேட் வச்சு கமலும் ஒரு கட்சி நடத்துறாரு, கமலும் ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்போ கமலை ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த கமல்னா அந்த படத்தில் உள்ள சேனாதிபதியை ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்காக கமலஹாசனே ட்ரோல் பண்ணாங்க அர்த்தமா? ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு மனநிலையை உருவாக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து நேர் எதிரான சித்தாந்தம் உள்ள ஆள், நீங்கள் அப்படி ஆள், உன்னை பற்றி தெரியாது, அவன் ஃபோன் நம்பரை கொடுறான், வாட்ஸ்அப் சொல்கிறான். இது எந்த மாதிரியான ஆரோக்கியமான விவாதமா இது? நான் படம் பார்க்குறேன், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் அந்த படத்தில் பிடிக்கல, இது அடுத்த படத்தில் சரி பண்ணிக்கலாம். தங்களான பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படம் பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு புரியலை அப்படிங்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. நீங்கள் விமர்சனமே பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரையும் இந்த மாதிரியான பிராண்ட் பண்ணுறது என்ன மாதிரியான மனநிலை? இது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க விஷயம். இதே மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து போச்சுன்னா ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விவாதமாக மாறிடும். நிச்சயம். சரி, இப்போது ஜாதி இல்லைன்னு சொல்லி இத்தனை வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே வரோம். ஜாதியை பற்றி பேச வேணாம், ஜாதி வந்துட்டு அப்படி ஒரு விஷயம் கிடையாது, நம்ம அதெல்லாம் கடந்து வரணுங்கிற நிலைக்குள்ளே வந்துகிட்டு இருக்கும்போது இந்த சமீப காலமாக குறிப்பாக ஒரு 5-10 வருஷமானே வச்சுக்கோங்களேன், ஜாதிய படங்கள் வருது, ஜாதி சார்ந்த விஷயங்களை பேசுகிறோம், அது பேசியே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு எல்லாம் வருங்கிற மாதிரியான சூழலை உருவாக்கிடுறாங்க. அந்த சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் யாராவது ஒரு கருத்தை தெரிவித்தா நீ இந்த சித்தாந்தத்துக்கு உரியவன், நீ இதுக்கு எதிரானவங்கிற ஒரு நிலையே தமிழ்நாட்டில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இப்போ உருவாகிட்டு இருக்குதுங்க. பார்க்கும்போது வந்துட்டு அப்போ ஜாதிய படங்களினுடைய பின்னணி தான் இதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ அரசாங்கமே ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு படத்துக்கு அரசாங்கம் வந்து விதிவிலக்கு கொடுக்குது. நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் படத்தை பாருங்கன்றார். அப்போ சினிமாக்குள்ள அரசியல் வந்துருச்சுன்னா அர்த்தம். காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மாநிலத்தில் விடுமுறை கொடுக்குறாங்க படம் பார்க்குறது. அப்போ நீங்கள் சினிமாவுக்குள்ள அரசியல் வந்துருச்சு. அப்போ ஒரு பக்கம் அந்த பக்கம் ஒரு குரூப்பாக, இந்த பக்கம் ஒரு குரூப்பாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நீங்கள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா அரசியல் மயமாக்கப்பட்டு விட்டது சினிமா. அது இப்போ இந்த மாதிரியான பிரச்சனையில் போய் இப்போ நிற்கிது. அதனால தான் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தரமான படங்களை கொடுக்க முடியல. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் மலையாள படம் பார்க்குறான், கன்னட படம் பார்க்குறான், ஹிந்தி படம் பார்க்குறான், இங்கிலீஷ் படம் பார்க்குறான், ஸ்பானிஷ் படம் பார்க்க போயிட்டான். ஏன் தமிழ் சினிமா இந்த மாதிரி போச்சுன்னா இதுதான் காரணம். நீங்கள் ஜாதி ரீதியாக ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதி ரீதியாக ஒரு கலை படைப்பை சொன்னீங்கன்னா எப்படி வரும்? நிச்சயமா. அப்போ நீங்கள் வந்து ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் ஒரு எல்லை இல்லாத மைண்டோடு இருக்கணும், ஒரு ப்ராட் மைண்ட். நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிட்டிங்கன்னா, ஒரு ஜாதியோ மதமோ ஒரு வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய படைப்புகள் வந்து பெருசாக வராது. ஒரு பார்வை ப்ராட் மைண்டாக இருக்கணும் உங்களுக்கு. நான் வெள்ளைக்காரன் படம் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஸ்பானிஷ் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஈரானி மூவி பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஹிந்தி படம் இந்தி எதிர்ப்பு சொல்லிட்டு ஹிந்தி படம் பார்க்காம அப்போ ஒரு கலைஞன் எல்லா படத்தையும் பார்க்கணும். அப்போ தான் ஒரு நல்ல படைப்புகளை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வானத்தை எப்படி பார்க்குறோம், ஒரு கடலை எப்படி பார்க்குறோங்கிற மாதிரி ஒரு பார்வை வந்து விசாலமாக இருக்கணும். ஒரு நல்ல கலைஞனுக்கு எல்லை இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் புது விஷயத்தை கொண்டு வர முடியும். நான் ஒரு வட்டத்துக்குள்ளே தான் படம் எடுப்பேன், நான் இதை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு திருப்பி யார் போனாலுமே அந்த படைப்புகளை வந்து சரியான படைப்புகளை போய் சேர முடியாது. இப்போ ஒரு நடிகர் இருக்குன்னா இந்த ஒரு 10 இருக்க கதையை வச்சு தான் ஒரு நடிகரை வச்சு படம் பண்ணணும்னா அப்போ திருப்பி அந்த நடிகருக்கு அதே மாதிரி கதையாக தான் வரும். அப்போ தரமான படங்கள் வராது. படம் போட்டு எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர் என்ன ஆகும்?
இது வந்து சினிமாவுக்கு செய்யக்கூடிய தீங்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கே செய்யக்கூடிய தீங்கு தான் அது. அப்போ நீங்கள் இந்த ஒரு மைண்ட் வந்து ஓப்பன் மைண்டாக இருக்கணும். ஒரு வட்டத்துக்குள் எந்த கலைஞர்களும் அடைபட்டு போயிடக்கூடாது. அடைபட்டு போயிட்டோம்னா நல்ல ஒரு படைப்புகள் வராமல் போயிடும். இப்போ ஜாதியை பற்றி பேசுறது இல்லை ஜாதிய சித்தாந்தங்களை வந்துட்டு கலாய்க்கிறதுங்கிறது ஒரு சூழல் ரஞ்சித்தின் வருகைக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை, ரஞ்சித்தை மட்டும் நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? ரஞ்சித்தினுடைய இத்தனை படங்களில் எந்த படத்தில் ஜாதியை பற்றி பேசியிருக்காரு? அவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வியலை, பிரச்சனையை, நடந்த சம்பவங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் யாராவது ஜாதியை பற்றியாவது தாக்கி எடுத்திருக்காரா? இந்த ஜாதியை பற்றியாவது டீ கோட் பண்ணி பேசியிருக்காரா? சில படங்கள் கவுண்டம்பாளையம் ஆக்டர் ரஞ்சித் மாதிரியான படங்கள் நேரடியான தாக்குதல் செய்கிறாங்க. ஆனால் ரஞ்சித் மெட்ராஸில் எந்த ஜாதியை அவர் வந்து தாழ்த்தி பேசியிருக்காரு, எந்த ஜாதியை உயர்த்தி பேசியிருக்காரு? வடசென்னை மக்களுடைய வாழ்வியல மெட்ராஸில் பேசியிருப்பாரு. கபாலியில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனையை பேசியிருப்பாரு. இப்போ தங்கலான்லேயே எடுத்துக்கிட்ட பூர்வக்குடி தமிழர்கள் எப்படிலாம் ஒடுக்கப்பட்டாங்க, நிலத்தோடு வாழ்ந்தவர்களை எப்படி நிலத்தை பிடிங்கிட்டு அந்த நிலத்திலே கூலியாக்குனாங்கிற ஒரு நல்ல ஒரு தாட்டை பண்ணியிருக்காரு. அந்த படத்தினுடைய திரைக்கதை பலருக்கு பிடிக்கல, வசனங்கள் பலருக்கு புரியலை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறப்ப தான் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த தனியத்தினுடைய படங்களை பேசக்கூடியதுக்கும் இந்த படத்தை பேசக்கூடியது வேற மாதிரி பார்க்குறாங்க. இதுதான் இப்போ இங்கே சிக்கலாக வந்து நிற்கிது. அப்போ வந்து சாதி ரீதியான படங்கள் எடுக்கிறார் ரஞ்சித் வந்த பிறகு அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேருந்து சில படங்கள் இருந்தாலும் கூட இப்போ இவர் நான் ஒன்று பேசுகிறேன், நான் ஒன்று பேசுவேன், நான் எங்கள் சாதி பெருமையாக பேசுவேன், அவர் ஒன்றும் ஆப்போசிட் சைட்லேருந்து இன்னொரு குரூப் ஒரு படம் எடுக்குது. இப்போ இதுவே தவறான அணுகுமுறை தான். உண்மைதான். ஆனால் பொதுவாக வந்துட்டு எல்லாம் என்ன சொல்கிறாங்க சார், இப்போ சின்ன கவுண்டர், எஜமான்லேருந்து இந்த மாதிரி எல்லா படங்களும் வந்துச்சு. அதில் எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வில்லனும் கவுண்டரு, ஹீரோவும் கவுண்டருங்கிற மாதிரி தான் காட்டுவோம். இப்போ ரஞ்சித்தினுடைய வருகைக்கு பின் ரஞ்சித் படங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கூட இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அவர் மூலியமா வந்து மாரி செல்வராஜ்லேருந்து எல்லாரும் நீங்கள் பாருங்கள். மாரி செல்வராஜ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்தியாவாக இருக்கட்டும், இந்த பக்கம் அந்த கவுண்டம்பாளையம் ரஞ்சித்தாக இருக்கட்டும், இப்போ பல குழுக்களாக இருக்காங்க. ஆனால் என்னென்னா இதெல்லாம் என்னென்னா ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களை வச்சுட்டு படங்கள் எடுக்க முடியாது. மக்கள் வந்து புறக்கணிச்சிடும். நீங்கள் கவுண்டம்பாளையத்தை ஏன் மக்கள் பார்க்கல, மோகன்ஜி படத்தை ஏன் மக்கள் ரசிக்கலை? ஏன்னா அவர் ஒரு பிராண்டாக ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறார். ஒரு பொதுத்தளத்துக்கு அவங்களுடைய படத்தை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரை வந்துருச்சு இல்லையா அவங்களுக்கு. ஒரு நீங்கள் வந்து படைப்புகளை வந்து நீங்கள் 2 மணி நேரம் ஒருத்தர் தேட்டருக்கு போகிறான்னா அவன் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் போகிறான். அங்கே போய் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு வந்து வன்மத்தை கேட்குறதும் கருத்து சொல்கிறதுலாம் அவனுக்கு தேவை. அவனுக்கு 2 மணி நேரம் 1000 பிரச்சனை, 2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரதுக்கு போகிறான். ஒன்று காமெடியாக படத்தை சொல்லுங்கள், ஆக்ஷன் படம் சொல்லுங்கள், த்ரில்லிங்காக ஏதாவது அவன் 2 மணி நேரம் அவனை மறக்க வச்சு சொல்லிடணும். அதுக்காக தான் படம் பார்க்க போகிறோம். அங்கே போய் உங்களுடைய சித்தாந்தத்தையும் உங்களுடைய வன்மத்தையும் மாறி மாறி கொட்டுறதுக்கு வந்து அங்கே வந்து இல்லை அவங்களுக்கு. ஆனால் ரசிகர்களுடைய மனநிலையே மாறி இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஒரு இஸ்லாமியர்னு வச்சுக்கோமே, இந்த பக்கம் ஒரு ஹிந்து, அந்த பக்கம் ஒரு கிறிஸ்டின், 3 பேரும் பேசிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஒரு இஸ்லாமியர் வந்துட்டு ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு இஸ்லாம் சார்ந்த ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு வச்சிடறாரு, ஒரு கிறிஸ்தவர் வந்துட்டு ஒரு கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக 3ஆவதாக இருக்கிறவங்களோட பார்வை என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மதம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் அங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஒரு ஹிந்து வந்துட்டு ஏதோ ஒரு கோயில் சார்ந்த ஒரு படத்தை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னார் அப்படின்னா இங்கே பாருங்களேன், அவர் மதத்தை தான் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற இந்த ஒரு பிம்பம் வந்துட்டு சமீப காலமாக அதிகமாக வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் சாதிய படங்கள் எடுத்துக்கலாமா? சாதிய படங்கள், மத படங்கள், இந்த எந்த படமே ஓடல. நிச்சயமா. ஓகேவா? மக்கள் அதை ஏற்றுக்கல நிச்சயமா. ஆனால் வெகு ஜனங்கள் ஏற்றுக்கல. ஆனால் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய வட்டம் மட்டும் அதை ஒரு வணிகமாக பார்த்து மக்களுக்குள்ள நஞ்சை விதைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எத்தனை படம் எடுத்துட முடியும் உங்களால்? எத்தனை படம் எடுக்க முடியும்? அது மக்கள் ஏற்றுக்கல. அந்த படங்களை தூக்கி குப்பையில் போட்டாங்களே. நீங்கள் சொல்லி ஜாதியை தூக்கி பிடிச்ச படம், மதத்தை தூக்கி பிடிச்ச படம், ஒரு மதத்தை தாழ்த்தி எடுத்த படம், எந்த படத்தையுமே காமனாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ரசிக்கலையே. நீங்கள் எத்தனை படத்தை திருப்பி அதே மாதிரி எடுப்பீங்க? அப்போ நீங்கள் பொதுத்தளத்துக்கு வந்துட்டா நீங்கள் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை கருத்து சொல்கிற படங்கள் தான் ஓடுது. இன்னைக்கு மஞ்சுமல் பாய்ஸில் எந்த ஜாதி இருந்துச்சு? ஏன் கொண்டாடினா? மொழி தெரியாட்டி கூட அந்த படத்தை ஏன் கொண்டாடினா? அப்படிங்கும்போது அது ஒரு விஷயம் நமக்கு அதில் ஏதோ யதார்த்தத்தோட கனெக்ட் ஆகுது. இப்போ கபாலியை வந்து ஏன் மக்கள் கொண்டாடினாங்க? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் கொண்டாடக்கூடிய அது நம்மளுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு ஒரு விஷயம். மெட்ராஸை ஏன் கொண்டாடினாங்க? பார்க்காத ஒரு வாழ்வியல் நம்ம அங்கே பதிவு பண்ணக்கூடிய விஷயம் கொண்டாடுறாங்க. அப்போ கொண்டாடிய மக்கள் ஒரு படம் சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதை ஏற்றுக்கிட்டு அதில் அடுத்த படத்தில் அது என்ன தவறுகள் இருக்குது, திரைக்கத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, நம்ம சொன்னது அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை, அதை சரி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு நேரடியான தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான சினிமாவை உருவாக்காது, ஆரோக்கியமான ஒரு கலைஞர்களை உருவாக்காது. நிச்சயமா. ஒரு சினிமாவை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுற விமர்சகர்களே எதுக்குப்பா இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இப்போ பேசணும் அப்படின்னா வந்துட்டு அவர் ஒரு சமூகம் சார்ந்திருக்காரு, இந்த படம் ஒரு சமூகம் சார்ந்திருக்கு, நாம் வேறு சமூகத்தில் இருக்கிறோம், இதை நம்ம பேசினோடனே உடனே அந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகம் சார்ந்தவர்கள் வந்து உடனே என்ன பண்ண, நீ அவன் அதனால தான் இப்படி பேசுகிற, இதே நீ இவனாக இருந்தால் அப்படி பேசியிருப்பியாங்கிற மாதிரியான ஒரு நிலை வருதுன்னு சொல்லி நடுநிலையாகவே போயிடுவோம். ரொம்ப ரூடாவோ இல்லை ஹார்ஷாவோ நம்மளுடைய கருத்தை பதிவு பண்ண வேணாங்கிற ஒரு மனநிலை வருது இல்லை? இது முதல்ல வந்துட்டு சரியான ஒரு போக்கா? இல்லை, முதல்ல இந்த சினிமா
விமர்சகர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, பெரும்பாலும் காசு வாங்கிட்டு விமர்சனம் பண்ணுறான். படம் பார்த்துட்டு முடிச்சோடனே ஆகா ஓன்னு போடுறான். 3 நாள் தான் தேட்டர் ஃபுல்லாகுது. அந்த 3 நாளுக்குள்ள தேட்டருக்குள்ள ஆளை கூட்டு வரணுங்கிறதுக்காக சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி விமர்சனம் பண்ணுறான். பார்த்துட்டு பெரும்பாலான விமர்சகர்கள், ஒரு சில விமர்சனங்கள் இன்னும் விலை போகாமல் நேர்மையாக பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க யாருன்னு இவங்களுக்கும் தெரியும். அவங்களுடைய விமர்சனத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரா எப்படா அவர் வந்து விமர்சனம் போடுவார், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. பெரும்பாலான விமர்சகர்கள் ஒரு குப்பை படத்தை கூட உட்காந்து ஆகா ஓகான்னு முட்டுன்னு முட்டுறான். முட்டிட்டு அந்த படத்தை வந்து பண்ணிட்டு 3ஆவது நாள் மெதுவாக வருவான். நான் ஆரம்பத்தில் சொன்னதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். நான் இதை என்ன சொல்ல வர்றேன்னா, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு உருட்டுவான். அப்போ இவனுக்கு ஒரு பெரிய சப்ஸ்கிரைபர் இருக்குது, இவனு போட்டால் வீடியோ போட்டால் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பார்க்குறாங்கிறதுக்காக பட தயாரிப்பு நிறுவனங்கள் இவங்களுக்கு பணம் கொடுத்து தான் விமர்சனம் பண்ண சொல்கிறானுங்க. சமீபத்தில் ரிலீஸ் ஆன படத்துக்கு எல்லாரும் காசு கொடுத்துருக்கானுங்க. காசை வாங்கி எடுத்தா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் எவன் விமர்சனம் பண்ண அந்த படத்தை? என்ன சார் சொல்றீங்க? எல்லாருமே பணம் போயிருக்காது. பெரும்பாலான ஆட்களுக்கு அதற்கு விலை போகாத ஆட்களும் இருக்கிறாங்க, நேர்மையாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. காசை வாங்கிட்டு தான் இப்போ மொக்க படம் குப்பை படத்தை கூட மனசாட்சி இல்லாமல் நல்லா இருக்கு. அவனே 3ஆவது நாள் கழிச்சு திருப்பி போடுறான். 3ஆவது நாள் கழிச்சு அந்த படத்தை படம் வந்து நல்லா இருக்கு, சுமாராக இருக்கு, இந்த காட்சியில் அப்படி இருக்கும், இந்த காட்சியில் எப்படி இருக்கும், பலரும் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த விமர்சகர்கள் சொல்கிறத வச்சு இப்போ படங்கள் வந்து போடல. விமர்சகர்கள் எல்லாரையும் சொல்லணும். நான் மனசாட்சி உத்தரவு மட்டும் பணம் வாங்குற மட்டும் இதுக்கு ஆப்போசிட்டாக பேசுவான்னு இருக்கிறேன். எல்லாரும் சொல்லல. நான் சிலர் நடுநிலையோட இன்னைக்கும் அவருடைய விமர்சனங்கள் தரமான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது யாருன்றதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் திருப்பி அந்த மாதிரி தப்பான படத்துக்கு ரைட்டான விமர்சனங்களை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் உங்களை பற்றி தெரிஞ்சு வரும். அந்த வேலையை சமீபத்தில் செய்கிறாங்க. அது திரும்பி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப இது ஒரு ஆரோக்கியமான ஒரு சினிமாவுக்கு அழகு கிடையாது. ஏற்கனவே சினிமா வந்து தமிழ் சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி பேய் வருது ஓடுங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மேலும் மேலும் இந்த மாதிரி சாதி மதம் போலியான விமர்சனங்கள் போலியான ப்ரொமோஷன்ஸு இதெல்லாம் வந்து மேலும் கொண்டு போய் வந்து ஒரு பதார்த்தத்தை தள்ளக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான விஷயம். ரொம்ப நன்றி சார், நேரம் தகவல். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.